நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தில் 2025ஆம் ஆண்டு இந்த செப்டம்பர் 14ஆம் நாளிலும் பரிசுத்தவான்கள் வந்ததில் யாவரையும் மனதார வாழ்த்து வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தரால் தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தையை கடந்து செல்வோம். இந்த 9வது மாதத்திலும் தேவன் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை பகிர்ந்தளிக்கும் ஆவியானவர். அல்லேலூயா. ஆவிக்குரிய சத்தியத்தை நாம தியானிக்க தேவன் இந்த வார்த்தைகளை தந்திருக்கிறார். அல்லேலூயா. நம் சரீரபரமான காரியங்கள், உலகபரமான காரியங்களுக்கு மாத்திரமே தேவனிடத்திலே நாம் நம்பிக்கையோடு இருந்தால் மற்றவர்களை பார்க்க நாம் எல்லாரும் ரொம்ப பரிதபிக்கப்படத்தக்கவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய காரியங்களை நாம தியானித்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆகவே ஆவியானவர் நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறதான காரியங்கள் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கு தக்கதாக ஆண்டவர் பகிர்ந்தளிக்கிறார். ஆண்டவர் நல்லவர். பகிர்ந்து கொடுக்கிறது இருக்குது, தானே எடுத்துக்கொள்ற சிஸ்டமும் இருக்குது. சொல்லுங்களாம பொதுவாக சில நல்ல ரிச்சான வசதி படைப்பவங்க பஃபே சிஸ்டம் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க, அப்படி வைப்பார்கள். சிலதுல பகிர்ந்து கொடுக்கிற காரியங்கள்லாம் இருக்குது. இப்போ பாருங்க, பகிர்ந்து கொடுக்கிற தேவன் நமக்கு. ஆனால் சில நேரங்களில் நாமும் நமக்கு வேண்டியதை, நமக்கு உரியதை நாம எடுத்துக்கொள்ளணும், பெற்றுக்கொள்ளவும் செய்யணும். யாருக்கு எவ்வளவு தேவை, எவ்வளவு எனர்ஜி தேவை, எவ்வளவு பலன் தேவை, எவ்வளவு கிருபைகள் தேவை என்று சொல்லி நாம என்ன செய்யணும், அப்படியே நாம எடுத்துக்கொள்ளணும். ராமேஸ்வரங்களாம ஆண்டவர் நல்லவர். அப்படி நமக்கு ஆவியானவர் எதை முதலாவது பகிர்ந்தளிக்கிறார் சொல்லி போன வாரத்தில் ஆவியின் வரங்களை தேவன் நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. போன வாரத்தில் 3 வரங்களை குறித்து, ஞான வரங்களை குறித்து நாம தியானிச்சோம். என்ன வரங்கள்? the gifts of the wisdom, ஞான வரங்கள். ஆமென். இன்னைக்கு அடுத்த 3 வரங்கள் என்னன்னா, இந்த ஆவியின் வரங்கள் 9 வரங்கள். அதை 3 பிரிவாக நாம பிரிக்கலாம். முதலாவது ஞான வரம், இரண்டாவது அற்புத அடையாள வரங்கள். சொல்லுங்க அல்லேலூயா. வாசிக்க இப்போ 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 12 9 10 வசனத்துடைய முன்பகுதி மட்டும். 1 கொரிந்தியர் 12. வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும். அல்லேலூயா. நல்லா இங்க கவனிக்க, எல்லா தலை நிமிர்ந்து என்ன பாருங்க. முதலாவது ஞான வரங்கள், the gifts of the wisdom, ஞானத்தை உணர்த்து வசனம், அறிவை போதிக்க வசனம், விசுவாச வரம். இதெல்லாமே நம்முடைய ஞானம், அறிவு சம்பந்தப்பட்ட காரியங்கள். சொல்லுங்க அல்லேலூயா. இது இந்த நேரத்தில் நமக்கு என்ன ஞான அறிவு வெளிப்படணும், எப்படி நம்ம பேசணும், எதை செய்யணும், எந்த நபர்கிட்ட எப்படி நடக்கணும், வீட்டுக்குள்ள, வெளியில, படிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, இப்படி அநேக பேர் என்ன செய்வாங்க, அந்த ஞான அறிவில்லாத அப்படின்னால ஏதாவது பேசி ஏதாவது காரியங்கள் செய்து சில சிக்கல்ல என்ன செய்வாங்க, சிக்கிக் கொள்வார்கள். ஆமென். இதுக்கெல்லாம் ஆண்டவர் நமக்கு என்ன செய்யற அந்த ஞான வரங்களை தருகிறார். இரண்டாவது பாத்தீங்கன்னா 3 வரங்கள். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்கள். அல்லேலூயா. the gift of the healing. அடுத்து வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தி. அல்லேலூயா. the gift of the miraculous. third one, வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தல். அல்லேலூயா. the gift of the prophecy, healing, miracle, prophecy. இதெல்லாம் the gift of the wonders and miracles அப்படின்னு அற்புத அடையாளத்தின் வரங்கள். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பாருங்க, இந்த அற்புத அடையாளத்தின் வரம் இதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா குணமாக்குற வரம், அடுத்து அற்புதங்களை செய்கிற சக்தி, அடுத்து தீர்க்க தரிசனம் உரைத்தல். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து உயிர்த்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள முன்பாக அவர் சொன்ன காரியத்தை பாருங்க. மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17 வாசிக்கப்போ
விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களோடு பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். எல்லாமே சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு மரித்து உயிர்த்து 40 நாள் உலாவிக் கொண்டிருந்த பொழுது சீஷர்களை பார்த்து என்ன செய்யறார்? உலகம் போய் என்ன செய்ய? சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. இன்னைக்கு அற்புத அடையாளம் அந்த ஊழியக்காரைய தலைமையில வச்சாதான், அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணத்தான், அவர்கிட்ட போய் தலையை கொடுத்தாதான் இல்லைங்க. யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ அதான் விசுவாச வரம் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வந்துருது. ஆமென். ஞானம், அறிவு, விசுவாசம் இதெல்லாம் நமக்கு இருந்துச்சுன்னா அடுத்து குணமாக்குற வரம், அற்புதம் செய்கிற வரம், அடுத்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறதான வரங்கள் நமக்குள்ளே கிரியேட் செய்யும். வேலை தட்டி கத்திர மேம்படுத்துமா. அல்லேலூயா. இந்த ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஊழியக்காரர்கள் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, தீர்க்க தரிசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, அல்லது சுவிசேஷங்களால் நடக்கும் அடையாளங்கள் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறார்? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும். எத்தனை பேர் நாம ஆண்டவரை விசுவாசிக்கிற மாட்டோம்? நான் இயேசுவை உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்துல நான் விசுவாசின்னு சொல்ல மட்டும் உலகத்தை உயர்த்தி ஒரு அலையை சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க விசுவாசினா உங்க மூலமா ஆண்டவர் அற்புத அடையாளங்களை கர்த்தர் நடப்பிப்பாரு. தீர்க்கதரிசன வார்த்தைகளை கர்த்தர் வெளிப்படுத்துவாரு. அலையை சொல்லுங்க. அல்லேலூயா. இது எதுக்கு? அவனுடைய பிரயோஜனத்துக்காய், நமக்கு மாத்திரமல்ல நம் மூலமாய் பிறருக்கும் பிரயோஜனம் உண்டாகும்படி ராமே சொல்லுகிறாமே. பாருங்க, ஆண்டவரை சொல்லி விசுவாசிகளை துரத்துவீங்க, அற்புதங்களை செய்வீங்க, அதிசயங்களை செய்வீங்க, சுத்தமாக அடைய செய்வீர்கள் சொல்லி சொன்ன உடனே அவர்கள் புறப்பட்டு அதன்படி என்ன செய்யலாம் செய்தார்கள், பிரசங்கம் பண்ணாங்க, ஜெபிச்சாங்க, கர்த்தருடைய கிரியை வெளிப்பட்டது. ராமே சொல்லுகிறாமே. நீங்கள் விசுவாசித்தால் அது கண்டிப்பா நடக்குது. அல்லேலூயா. அதனால அப்பப்போ நீங்களே உங்க தலைமையில என்ன செய்யுங்க? கையை வைத்து சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றது. அந்த விசுவாசம் வர உங்களுக்கு இருந்தால் அற்புதங்கள், சுகமாக்குற அதிசயங்களை வெளிப்படுத்தலின் வரத்தை ஆண்டவர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். எபிரேயர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபிரேயர் 2:4. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் அழுகத்தை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 12 இருக்குது. பகிர்ந்து அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு தக்கதாக பகிர்ந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. அதே பவுல் தாங்க இந்த எபிரேயர் நிருபத்தை எழுதியிருக்கிறாரு. அதே வார்த்தை இங்கேயும் பிரயோகப்படுத்துறார் பாருங்க. ஆமென். தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்கள். அல்லேலூயா. சிலருக்கு எல்லா 10, 9 வரங்களும் வெளிப்படாது. சிலருக்கு 1 வரம் இருக்கும், சிலருக்கு 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். ஆனால் அந்தந்த நேரத்தில் என்னென்ன தேவையோ அதன் அடிப்படையிலே வரங்கள் வெளிப்படும். எப்போ தெரியுமா? நமக்குள்ள ஆவியானவருடைய கிரியை இருந்தால் மட்டுமே. சொல்லலாமே. ஆவியானவர் இல்லாம வரங்கள், கிரியைகள் கிடையவே சொல்லுங்க கிடையாது. ஆனா இன்னைக்கு அற்புத அடையாளம் சொல்லி பிசாசு என்ன செய்யறான்? தள்ளப்பட்ட லூசிபருடைய அந்த ஆவியை கொண்டு தோற்கிற. ஆனால் அந்த அவருடைய எல்லா வல்லமைக்கு மேலாக இயேசுவுடைய வல்லமை பெரியது என்பதை நாம மறந்துடக்கூடாது. பாருங்க,
இந்த தேவன் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் அது தொடர்ந்து தேவன் தாமே சாட்சி கொடுத்ததா இருக்கிறார். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம். அல்லேலூயா. கவனிங்க, இந்த அடையாளங்கள் அற்புதங்களை தேவன் நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அதன் மூலமாய் என்ன செய்றார்? தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். அப்படி பிள்ளைகளாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட வந்த நீங்க உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியம், ஒரு நன்மை, ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் கண்டிப்பா நடந்திருக்கும். நம்ம சொல்லலாம அப்படி இல்லைன்னு சொன்னா யாராவது நீங்க வந்திருப்பீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. வந்திருக்க மாட்டீங்க. இருக்கிற ஆரம்பத்துல தான் கடந்திருப்பீங்க. சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் இருந்தா, கேள்விப்படாமல் இருந்தா, அது ஏதாவது வார்த்தைகள் மூலமாய் தொடப்படாமல் இருந்தால் யாரும் நாம ரட்சிக்கப்பட்டிருக்கவே முடியாது. அடையாளங்கள் அற்புதங்களாலே பலத்த செய்கையினாலே நமக்கு ஆவியானவர் பயன்படுத்தி பலர் மூலமாக உங்களை வழிநடத்தினவங்க, உங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னவங்க, ஆமென், எல்லா காரியத்தின் நிமித்தமாக நமக்கு தேவன் ரட்சிப்பை தந்து நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் ஆவியானவர் இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் உடைய இந்த வரங்களை ஒவ்வொருத்தருக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதை நாம மறந்துடக்கூடாது. சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவியானவரோடு நீங்க இசைந்திருந்தால், ஆமென், அவருடைய வல்லமையோடு நீங்கள் நிறைந்திருந்தால் கண்டிப்பா கர்த்தர் காரியங்களை செய்வார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆவியானுடைய அற்புதங்கள் அடையாளங்கள் சொன்னா ஒண்ணுமே செய்யவே முடியாது. ராமி சொல்லுங்க. ஆமென். இப்ப இந்த அதிகாரத்தை நாம் என்ன செய்யணும்? நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். வேதத்திலே மோசே குறித்து மாத்திர சில காரியங்களை நாம் தியானித்து இந்த வார்த்தைகளை நாம முடிக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. மோசே 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? அரண்மனை வாழ்க்கை. எந்த கஷ்டமே இல்லை, எந்த குறைவுமே இல்லை. தேவன் நல்லவர். 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை, ஒரு பிரச்சனை இல்லை, நல்ல வசதியான வாழ்க்கை. அதுக்கு அடுத்த 2வது 40 வருஷம் வனாந்திர வாழ்க்கை, ஆடு மேய்க்கிற வேலை. நம்ம சொல்லாம அப்பதான் கர்த்தர் அழைச்சாரு, என் ஜனங்களை என்ன விடுவிக்க நான் அனுப்புகிறேன். இவர் எவ்வளவு போராடி பார்த்தாரு, முடியல. ஆண்டவர் விடவே இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசிப்போம். யாத்திராகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனம். யாத்திராகமம் 4:1-2. அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றார். அல்லேலூயா. சொல்லுங்க. நம்ம கையிலே ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை கொடுக்கிற ஒரு கோல். அல்லேலூயா. இந்த கோல் என்பது எது? 40 வருஷ காலமாய் ஆடு மேய்ப்பதற்கு மோசே பயன்படுத்தினதான அந்த மேய்ப்பனுக்குரிய கோல். சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன கோல்? மேய்ப்பனுக்குரிய கோல். ஒரு 10 அடி நீளம் உள்ள அப்படியே நீல வளைந்திருக்கிற ஒரு அதான் கோல். அதான் தாவீது 23ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, கோலும் அது தடியும் என்னை தேற்றும். கோல் என்று சொன்னால் வளைவா இருக்கிறது. ஆடுகளுக்கு தேவையான கிளைகளை அது மூலமாக பறித்து அதை போடுறது. தடி என்பது நீளம், வடிவலை போற ஆடை ஒரு தட்டி ஒழுங்குபடுத்துறது. அதான் தாவீது சொல்றாரு, கோலும் அது தடி என்னை. உங்களுடைய அன்பும் உங்களுடைய அப்படியே லைட்டா தட்டி அடிக்கிற அரவணைப்பும் நமக்கு தேவை. சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பு வேணும், சில நேரங்களில் கண்டிப்பு தேவை. சொல்லலாமே. அந்த ஆடு மேய்க்கிற கோலை தான் இருக்கிறதா ஆண்டு கேட்கிற ஒரு கையில என்ன இருக்கப்பா? ஆண்டவரே, என்ன ஆடு மேய்க்கிற கோல் மட்டும் தான் இருக்குது. இது பார்வோன் ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது இங்கே மோசே கேட்கிற ஆண்டவர் பதில் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ராமன் சொல்லலாமே. ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, அங்கே போயிட்டு என்ன செய்றாங்க? என்ன செய்ய, இந்த கோலை கீழே போடு அப்படின்னு சொன்ன உடனே இந்த கோலை கீழே போடுகிறார். உடனே அந்த கோல் சர்ப்பமாக அப்படியே படம் எடுத்து நின்றது. விலகி ஓடினார். போய் வாழை பிடி அப்படின்னா வாழை பிடிச்ச உடனே மறுபடியும் அந்த கோலாய் மாறினது. இதுதாங்க ஸ்தோத்திர கர்த்தர்
கொடுக்கிற அந்த அதிகாரம், இந்த கோல் என்கிறதான ஒரு அதிகாரம். ஒரு அமைச்சர் இல்லாம இந்த கோலை வைத்துதான் இந்த மோசே பார்வோனுக்கு முன்னால சில அற்புதங்களை நடப்பித்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அதே 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்திரம் 4:17. இந்த கோலையும் உன் கையிலே பிடித்துக் கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்திலே ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் பரலோகத்திலிருந்து கொடுக்கிற அந்த அதிகாரம் இது எந்த மனுஷனாலேயோ எந்த சட்டத்திட்டங்களாலேயோ எந்த ஒரு காரியத்தினாலேயோ கொடுக்கப்படுவது அல்லவே அல்ல. சொல்லுங்களாம தேவன் நல்லவர். இப்ப பாருங்க, இந்த காரியத்தை அவர் நடப்பித்து அந்த பார்வனுக்கு முன்னால நடப்பிக்கிறார். ஸ்தோத்திரம். ஆனா மந்திரவாதம் என்ன செய்றாங்க? அதே மாதிரி செய்யறாங்க. ஆனால் மோசேயுடைய அந்த கோல் மற்ற மந்திரவாதி கோல் எல்லாத்தையும் பிடிக்கப்பட இந்த பாம்பு அலையிலோயா அப்படின்னா உலகத்தை எல்லா காரியத்தோட தேவனுடைய வல்லமை பெரியது என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு ராமேஸ்வரம் இல்லாம கர்த்தர் நல்லவர். இந்த அதிகாரத்தை தேவன் நம்முடைய கரத்திலே ஆண்டவர் தருகிறார். அலையிலோயா. அதனால யாக்கோபு நிறுவத்திலே யாக்கோபு சொல்லும் பொழுது வியாதியஸ்தர்கள் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் இயேசுநாதர் சொன்னார், எங்க யாக்கோபு சொல்றார். ராமேஸ்வரம் ஹல்லேலூயா. அந்த கைகளிலே தான் கர்த்தர் நமக்கு அந்த அதிகாரத்தை தரார். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி நம்முடைய இருதயம் ஆவியானவராலே நிரப்பப்படணும், நம்முடைய வார்த்தையினாலே நிரப்பப்படணும், நம்முடைய வல்லமையினாலே நிரப்பப்படும் பொழுது நாம இந்த கையை என்ன காரியத்துக்காக நாம ஜெபிக்கிறோமோ பிரயோகப்படுத்துறோமோ அதன் மூலமாய் தேவன் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராய் இருப்பார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த கோலை கொண்டுதான் இந்த மோசே எகிப்து தேசத்துல 10 அற்புதங்களை அடையாளங்களை நடப்பித்தார். சொல்லுங்க ஹல்லேலூயா. மோசே ஒன்னும் பைபிள் காலேஜ்ல போய் படிக்கல, ராமேஸ்வரம் இல்லாம. ஆனா எகிப்துடைய சகல சாஸ்திரங்களையும் படித்தார்னு வேதத்துல சொல்லுது. ஆனா வேத வசனத்துக்கு அதுக்கு சம்மதம். உலக படிப்புல நல்ல டாக்டரேட், நல்ல என்னது பிலாசபி, எல்லா தத்துவம் ஞானம் எல்லாமே படிச்சவர் தான். ஆனா தோத்திரம் பைபிளை பத்தியோ ஆண்டவரை பத்தியோ அவ்வளவா தெரியாது இந்த மோசை. ராமேஸ்வரம் இல்லாம அவ்வளவுதான். இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம்? ஐயா எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஐயா, நாங்க பைபிள் காலேஜ்ல போய் படிச்சோம், உங்களை மாதிரி எனக்கு படிச்சோமா? இப்படிலாம் போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி படிக்கணும் விருப்பம் இருந்தால் நீங்க சொல்லுங்க. வாரத்தில் 2 நாள் எக்ஸ்டென்ஷன் பைபிள் காலேஜ் நீங்க படிக்கலாம், வேதத்தை கற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. மோசே பைபிள் காலேஜ் படிச்சாரு. சொல்லுங்க ஏன் சொல்லுங்க. அவர் ஒரு மேய்ப்பர், அவ்வளவுதான். ராமேஸ்வரம் இல்லாம நீங்க எந்த வேலை செய்வதா இருந்தாலும் சரி, என்ன படிப்பு படிக்கலாம் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கர்த்தர் தருகிறார். அதை பெற்றுக்கொள்ள நீங்க வாங்கி கரங்களை கத்தினீராக ஏறெடுக்கும் பொழுது, உங்கள் இருதயத்தை கத்தினீராக திருப்பும் பொழுது, ஆமா ஹல்லேலூயா, கர்த்தர் தருகிற அந்த வார்த்தைகளை நாம விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஹல்லேலூயா கர்த்தர் கிரியை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். விசுவாசத்தில் எல்லாம் கூடும், அதுல இது ஒன்று. ஆமென். எனக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார். இந்த வரங்களை மூலமாக நடப்பிக்க அவர் போதுமானவர். யார் யாருக்கு என்னென்ன தேவை, எந்த நேரத்தில் எவ்வளவு தேவை என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துவராக இருக்கிறார். இந்த ஒரே ஒரு ஆடு மேய்க்கிற கோலை வச்சுதான் லட்சக்கணக்கான மக்களை எகிப்துடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார் அந்த மோசே. ஆமென். அதே போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரலோகத்திலிருந்து அவர் இறங்கி வந்து தன்னைத்தானே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமை ரூபப்படுத்தி மனுஷர் சாயலானார். அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்த மரணபரி, அதாவது சிலுவையின் மரணபரியும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதனால் பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் மேலாக அவரை உயர்த்தி, ஆமென், வானோர் பூதலத்தோர் பூமிக்கு யாருடைய முழங்கால்கள் முடக்கத்தக்கதான மேலான அதிகாரத்தை இயேசுவுக்கு தந்தார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் உள்ள வார்த்தைகள் மேம்படுத்தி மோசேக்கு எப்படி அங்கே அதிகாரம் கொடுக்கப்பட்டதோ அதே போல தான் இயேசுவுக்கும்
பிதாவை தேவன் அந்த அதிகாரத்தை தந்தார். அல்லேலூயா. நல்ல அப்போஸ்தலர் 10:37 சொல்லப்படுகிறது, நசரேயனான இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவராய் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் நல்லவர். அப்ப இன்னைக்கு நாம தேவனிடத்திலிருந்து அதிகாரத்தை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம சொல்லலாமே. யோவான் 1:12 வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே பாருங்க, அந்த விசுவாச வரம் இல்லாம அல்லேலூயா இந்த அற்புத வரங்கள் அடையாள வரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படவே கர்த்தர் மோசையோட பேசின உடனே அதை விசுவாசித்தார். ஆமென். பலத்த அற்புதங்கள் நடந்துச்சு. பார்வோனுடைய சக்திகளுக்கு மேலாக, பார்வோன் சூரியனை போன்றவன். ஆமென். ஆனால் அதோட எல்லா அதிகாரத்துக்கு மேலாக தேவனுடைய அதிகாரம் வெளிப்பட்டது. பார்வோனை இருதயத்தை கடினப்படுத்தி கர்த்தர் அவனை வல்லமையை பராக்கிரமத்தை ஒடுக்கி தேவன் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணினார். கை தட்டுமாக. அல்லேலூயா. இந்த காரியங்களுக்காக எவ்வளவு ஜெபிக்கிறோம், போராடுறோம், ஒண்ணுமே நடக்கலையே, எல்லா பிள்ளைகளா கடினமா இருக்குது, ஸ்தோத்திர சூழ்நிலை கடினமாய் தோன்றுகிறதே, என்ன ஆண்டவரே என் சுகத்துக்கு பதில் கொடுக்க மாட்டீரா? இந்த கோல், அதிகாரம் என்கிற கோலை என்னுடைய கரத்தில் எடுப்போமா? அல்லேலூயா. சில நேரங்களில் இருதயத்தை கடினப்படுத்த கர்த்தர் இன்னும் தன்னுடைய வல்லமை மகத்துவத்தை விளங்க பண்ணுவார். எடுப்பில் அவன் விட்டுருந்தானா தேவனுடைய மகத்துவத்தை கண்டிருக்கவே முடியாது. ஆமென். அப்படி அந்த அதிசயங்கள் அற்புதங்களை தேவன் எகிப்திலே செஞ்சதுனால தான் அதை கேள்விப்பட்ட யாவரும் இஸ்ரவேல் மக்களா, ஓ எகிப்திலே இந்த சத்துருக்களை எதிரிகளை முறியடித்த அந்த தேவனுடைய வல்லமை, உடன்படிக்கை பெட்டியுடைய வல்லமை எவ்வளவு பெரியது என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். அமை சொல்லலாமே. இயேசு சொன்னதான அந்த காரியங்கள். அல்லேலூயா. அதுக்கு நம்ம ஆவியானவர் இன்னும் நம்ம வாஞ்சிக்கணும், ஆவியானவர் கூட இன்னும் இணையணும், பேசணும். அவருடைய வல்லமையினாலே நம்ம நிரப்பப்படும் பொழுது, அல்லேலூயா, நீங்களே பிளவிடப்படும் பொழுது, வியாதிப்படும் பொழுது, பல எதிரான சூழல்களா வரும் பொழுது இந்த ஆவியானோட மூலமாய் கிடைக்கிற அந்த அற்புதத்தை, அடையாளங்களை சில நேரங்கள் ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக கர்த்தர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. வெளிப்படுவார். சொப்பனத்தின் மூலமாக, தரிசனத்தின் மூலமாக வெளிப்படுகிற இந்த அற்புதங்கள், அடையாள வரங்களை கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கொடுக்க அவர் ஆயத்தமுள்ளவர் இருக்கிறார். நாம் ஆண்டவருடைய அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது நாம இன்னும் நாமே ஸ்தோத்திரம் பக்தி விருத்தி அடைந்து கொள்ள, இன்னும் ஆண்டவரை நம்மை ஆவிக்குள்ளே பலப்படுத்திக் கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஆமென் சொல்லலாமே. பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தைப்படி கர்த்தர் எல்லாரையும் இந்த அற்புத அடையாள வரங்களினாலே கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. அல்லேலூயா. இதுக்காக நீங்க நல்ல ஜெபம் பண்ணுங்க, ஆவியில நிரப்பி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இந்த அற்புத அடையாளம் நமக்கு மட்டுமல்ல, நம் மூலமாய் பிறருக்கும் காரியங்களை நடப்பிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த இரண்டாவது அற்புத அடையாள வரங்களை தேவன் உங்களுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்து நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். God bless you. ஆமென். ஸ்தோத்திரம்.